டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே தொற்றின் காரணமாக, விபத்தின் காரணமாக இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நிறைய நோய்களில் ரொம்ப முக்கியமான நோயாக, ஆனால் தொற்றாலோ காயத்தாலோ அல்ல, உடலுடைய இயக்கத்தாலே ஏற்படுகின்ற ஒரு நோய் தான் கால்களில் ஏற்படுகின்ற நரம்பு சுருள் நோயின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு அது என்னன்னே தெரியாத ஒரு சமூகமாகத்தான் இன்னும் நம்ம நிறைய பேரை பார்க்கணும். கால்களில் ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயின் நோய் அப்படிங்கிறது உடலில் நல்ல இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் இதயத்திற்கு வெளியேயும், கெட்ட இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் உடலுடைய எல்லா மூலைகள்ல இருந்தும் இதயத்திற்கு அந்த கெட்ட இரத்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாகவும் இருக்கிறத பார்க்கணும். மேலிருந்து கீழே செல்வது சுலபமான வேலை, ஆனால் கீழிருந்து மேலே வருவது, அப்போ அங்கங்கே செக் லாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இயற்கையான வால்வுகள் ஒரு ப்ரெஷரை உருவாக்கி காலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை அழுத்தம் கொடுத்து இதயம் வரை வேகமாக கொண்டு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வு இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம்னே சொல்லலாம். ஆனால் இந்த நிகழ்வு ஏற்படக்கூடிய நிலை நாள் ஆக ஆக உடல் எடை, தைராய்டு நோய், சர்க்கரை நோய், விபத்துக்கள், நீண்ட உழைப்பில்லாமல் படுத்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை, அதே போல் உடல் உழைப்பு மட்டுமல்ல, அதீத மன அழுத்தத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தொய்வான ஒரு இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளில் ஒரு பெரிய பாதிப்பு தான் வெரிகோஸ் வெயின்ஸ். வெரிகோஸ் வெயின்ஸ் நமக்கு ஏற்படுவதற்கு 5 முக்கியமான காரணங்கள். முதலாவது உடல் எடை. யாரெல்லாம் இன்றைக்கு நம்மளுடைய உடல் வழக்கமான எடையை விட கூடுதல் எடையில் இருக்கோமோ அவங்க அனைவருக்குமே கால்களில் நரம்பு சுருள் நோயின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறத பார்க்கும். இன்றைக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு துயரமான விஷயம், குழந்தைகள் நம் வீடுகளில் நிறைய பேர் அதீத எடையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்குறோம். இந்த குழந்தைகள் அனைவருக்குமே இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இரண்டாவது முக்கியமான காரணம் இன்றைக்கி சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் ஏற்படும் போது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த ஒரு தொய்வுத்தன்மை காரணமாக இருக்கக்கூடிய புரதம் சார்ந்த அந்த சத்துக்கள் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படாத போது, அல்லது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வெறும் மருந்துகளை மட்டும் நாம் நம்பி இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இந்த சர்க்கரை நோய் அதிகமாகும் போது இந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய இந்த புரதம் சார்ந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியே போய்கொண்டே இருக்கும்போது அந்த இரத்த குழாய்கள் வழக்கமாக எடுத்து செல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஆங்காங்கே வளைந்து நெளிந்து போகின்ற நிலைவு இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவாக பார்க்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக வெரிகோஸ் வெயினால் ஏற்படுகின்ற ஒரு புண் கால்களில் ஏற்படுவதற்கும், அதே புண் சர்க்கரை நோயாளிக்கு ஏற்படுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு சர்க்கரை நோய் வெரிகோஸ் வெயின் நோய்க்கு மிகப்பெரிய காரணம். அதே போல் சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலும் அவர்கள் கால்களை இழந்து போவதற்கும் இந்த வெரிகோஸ் வெயின் பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது தைராய்டு நோய்ங்க. இன்றைக்கு பெரும்பாலும் தைராய்டு நோய் உடல் எடை சார்ந்த நோயாக பார்க்கப்பட்டாலும் கூட அதையும் மீறி நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது தைராய்டு நோய் மிகப்பெரிய அளவில் உடலுடைய செயல்பாடையே நிறுத்தக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம். உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய உடலுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது தசைகளுடைய அழுத்தம் அதிகமாகி தேவையற்ற உடல் எடை, அழுத்தம், உடலில் இருக்கக்கூடிய நீர்க்கோத்தல், இரத்த குழாய்களில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் போது அதுவே செயற்கையாக ஒரு அழுத்தத்தை உருவாக்கி அதுவே நமக்கு மிகப்பெரிய நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கும். ஸோ இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு தைராய்டு நோய் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கணும். நான்காவது, விபத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற நோய்கள். இன்றைக்கு கால்களில் ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், அந்த அறுவை சிகிச்சைகளுக்காக நீண்ட காலம் படுத்து கிடக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே இன்றைக்கு இந்த கால் வீக்கங்கள் ஏற்படுவதும், அந்த கால் வீக்கங்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பதாக இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமங்கள்
இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமே இன்றைக்கு இந்த காயங்களும் விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளுமாக இருக்கிறத பார்க்கணும். 5வது மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு ஒரு நோய்கள் மூலம் நமக்கு நோய் ஏற்படுகின்றது அப்படின்னு வரும்போது இன்றைக்கு மனநோய்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். நம்ம யோசிப்போம், மனநோய்க்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? மனநோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமங்களில் மிகப்பெரிய சிரமம் என்ன தெரியுமா? அவர்களுடைய இயக்கம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருப்பதுதான். அவர்களுடைய இயக்கம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போகும்போது, செயலற்ற நிலையில் அவர்கள் இருக்கும்போது, நீண்ட காலம் ஒரு அறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையோ அல்லது ஒரு சில வேலைகள் மட்டும் செய்து மற்ற வேலைகளை செய்யக்கூடாது முடியாதுங்கிற இருக்கக்கூடிய நிலையோ இன்றைக்கு பெரிய அளவில் அவர்களை பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் ஒரு மனநோயோடு அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்கன்னா அவர்களுடைய சர்க்கரை மற்றும் அவர்களுடைய இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இந்த விஷயங்களில் நம்ம எவ்வளோ கவனம் எடுக்கிறோமோ அதே போல கவனம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்னென்னா வெரிகோஸ் வெயின்ஸ் தான். ஏன்னா நாள் ஆக ஆக, வயது ஆக ஆக மனம் சார்ந்த நோய்களோடு உடல் சார்ந்த நோய்களும் சேர்ந்து போராடக்கூடிய நிலையுடைய கஷ்டம் வார்த்தையால் விவரிக்க முடியாது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயினை பற்றி நிறைய முறை நான் பேசும்போது 5 நிலைகளாக வெரிகோஸ் வெயின் இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். முதல் நிலை வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்களில் லேசாக பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கோடுகளாக தெரியும். நம்மெல்லாம் குளிக்கும்போது கூட நம்ம உடம்பை முழுசாக பார்த்து தடவி குளிக்கிறோமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? அந்த காலத்திலலாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு குளியல் அறைகள் கிடையாது. நம்ம போய் ஆற்றுல குளத்தெல்லாம் குளித்த காலம். ஆனால் இன்றைக்கெல்லாம் நல்ல குளியல் அறைகள் இருக்குது. ஆனாலும் கூட நேரம் எடுத்து கைகளை முகத்தை பார்த்து உடலுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் தொட்டு தேய்த்து குளிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம யாருக்கும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது திடீர்னு காலில் பார்க்கும்போது தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வரி வரியாக சிறு சிறு புள்ளிகளாக, சிறு சிறு கோடுகளாக ஒரு பேனாவை வைத்து வரைந்தது போல தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, கால் பகுதி, கணுக்கால் பகுதிகளில் இரத்த குழாய்கள் தெரிவதை பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த நிலை ஒன்றில் எந்த விதமான வலியையும் வேதனையும் நாம் உணர முடியாது. 190% எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு மட்டும் மாதவிலக்கு காலங்களில் அந்த இடங்களில் லேசான வலிகள் ஏற்படுவது அல்லது லேசாக அந்த இடங்கள் சூடாவது போல ஒரு உணர்வு இருப்பதை பார்க்க முடியும். 2ஆம் நிலை அப்படின்னு வரும்போது தான் இந்த வலிகள் ஏற்படுவதை உணர முடியும். ஒரு நீண்ட பிரயாணம் அல்லது நீண்ட நேரம் நின்று வேலை பார்த்து வீட்டுக்கு வரும்போது கால்கள் அனைத்துமே வீங்கி போயிருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இன்று இரவு வீங்கி இருக்கக்கூடிய கால் நாளை காலை பார்க்கும்போது எந்த சிரமமும் அற்று இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நடையற்று இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அமர்ந்து பார்க்கக்கூடிய வேலை செய்பவர்களில் 190 பேருக்கு காலையில் செருப்பு போடும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும், மாலையில் செருப்பு போடும்போது வீங்கி போயிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம யாரும் அதுக்கு பெரிய கவனம் எடுப்பது கிடையாது. பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா படுத்தா சரியாக போயிடும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்னு நினைப்போம். ஆனால் அதுதான் 2ஆம் நிலை வெரிகோஸ் வெயின் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தையல் துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், நின்று வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள், நீண்ட நேரம் பிரயாணம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு என்னதான் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலுமே கூட நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்யும் போது அவர்களுடைய உடலை மிகப்பெரிய அளவில் இது பாதித்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 3ஆம் நிலை, இந்த நிலையில தான் பெரும்பாலும் நாம் இதற்கு கவனம் எடுப்போம். கால்களில் ஆங்காங்கே பச்சை பச்சையாக இரத்த குழாய்களும் நீண்டு வேலை செய்யும் போது, நடக்கும்போது, நிற்கும்போது அல்லது ஒரு 2 மணி நேரம் கோவிலில் தரிசனத்திற்காக நாம் நிற்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துலலாம் வலிகள் வர ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்த உடனே வலி நிவாரண மாத்திரைகளையோ அல்லது வலி நிவாரண எண்ணெய்களையோ தேடக்கூடிய நிலை அப்படிங்கிறது 3ஆம் நிலையில் இருக்கிறத நம்ம உணர்த்துகிறது. பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்கள்லையும் நீண்ட நேரம் சமையலறையில் இருந்து வேலை செய்த பிறகும் அப்பாடான் உட்காரக்கூடிய அளவுக்கு கால்களில் வலிகளும் வீக்கங்களும், மாலை நேரங்களில் கால்களில் ஏதோ ஒரு 5 கிலோ இரும்பை கட்டி கொண்டு தூக்கி நடப்பது போல ஏற்படுகின்ற உணர்வுகளும் முழுக்க முழுக்க 3ஆம் நிலை வெரிகோஸ் வெயினை தான் நமக்கு சொல்றதை பார்க்க முடியும். ஆனால் இதில் ஏற்படுகின்ற வலிகள் அனைத்துமே தற்காலிக வலிகள் தான். இதில் பெரும்பாலும் நமக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்காது. 4ஆம் நிலை வெரிகோஸ் வெயின், இதுதாங்க இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் மருத்துவ உதவி தேவைன்னு நம்ம நினைக்க தூண்டக்கூடியது. ஏன்னா இன்றைக்கு 4ஆம் நிலை வெரிகோஸ் வெயின் வரும்போது சதா சர்வகாலம் வலியும், காலையில் நின்றாலே வலி, ஒரு 5 நிமிடம் நின்றாலே வலி, எப்படா உட்காரலான்னு போய் உட்காருவோம்.
பொதுவாக மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் போல இந்த வலி இருக்காது. கால் முழுவதும் அப்படியே ஒரு பாரமாகி காலை தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வலி. நம்ம கால்களில் நன்றாக ஒரு கட்டை வைத்து கட்டி வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இறுக்கமாக ஏற்படக்கூடிய வலி, தொட்டால் ஏற்படுகின்ற வலி, அழுத்தி விட்டால் ஏற்படுகின்ற வலி. பொதுவாக கால் வலி வந்தால் நம்ம பிடிச்சு விட்டோம்னா வலி குறையும். ஆனால் வெரிகோஸ் வெயினில் பிடிச்சு விட்டால் வலி கூடி விடுவதை பார்க்க முடியும். ஓய்வு தான் அதுக்கு மிகச்சிறந்த மருந்து. இந்த நிலையில் கால்களில் அரிப்பு ஏற்படுவது, கால்களில் கரப்பான் மாதிரி இருக்கும். மருத்துவர்கிட்ட போனால் அவங்க வெரிகோஸ் வெயினை பெரும்பாலும் மிஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கரப்பான் ஏற்பட்டிருக்குன்னு மருந்து கொடுப்பாங்க. நம்மளும் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். 1 வருஷம், 6 மாதம், 2 வருஷம், குணமே ஆகாது. கடைசியாக தான் சொல்லுவார், இல்லைங்க இதை பார்த்தா வெரிகோஸ் அல்சர் மாதிரி டெவலப் ஆகுது, நீங்கள் போய் ஒரு இரத்த குழாய் சிறப்பு மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு அனுப்பி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். இது 4ஆம் நிலை. 4ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம், இந்த 4ஆம் நிலையில் இந்த இரத்த குழாயில் உருவாகக்கூடிய அந்த இரத்த கட்டிகள் தான் இன்றைக்கு நமக்கு மாரடைப்பையோ பக்கவாதத்தையோ நுரையீரலுக்குள் சென்று இரத்த குழாய் அடைப்பை உண்டாக்கக்கூடிய இரத்த கட்டிகளாக மாறுவதையோ பார்க்க முடியும். மிகப்பெரிய பாதிப்பை உருவாகுவது பெரும்பாலும் 4ஆம் நிலையில் இருக்கிறதா தான் பார்க்க முடியும். ஏன்னா 5ஆம் நிலைன்னு வரும்போது காயமாக மாறிடும். உங்களுக்கு இரத்த குழாயில் ப்ரெஷரே இருக்காது, எல்லாம் அடிச்சுட்டு வெளியில் வந்துடும். கருப்பு கலரில் ரத்தம் வரதை பார்க்க முடியும். 5ஆம் நிலை. இந்த 5ஆம் நிலை தாங்க இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு பெரும்பாலும் கால்களில் நம்ம நிற்கவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் மிகப்பெரிய சிரமத்தோடு இருக்கக்கூடிய நிலை தான் 5ஆம் நிலை. வெரிகோஸ் வெயின் 4ஆம் நிலையில் மருத்துவரை பார்க்குறோம். மருத்துவர் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்னு சொல்கிறாரு. நம்மளும் அறுவை சிகிச்சை செய்துக்கிறோம் குணமாகுங்கிற நம்பிக்கையில். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது மீண்டும் இரத்த குழாய் பாதிப்பு, மீண்டும் போகும்போது இல்லை இதுக்கும் அறுவை சிகிச்சை தான் செய்யணுங்கிறாரு. மீண்டும் செய்கிறோம். கடைசியில் பார்த்தா அறுவை சிகிச்சை செய்த காயம் கூட ஆறாமல் நம்மை துரத்தி கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். நிற்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை, கால்களில் ஏற்படுகின்ற வீக்கங்கள், வெடிப்புகள், கால்களில் வெறும் தண்ணீராக ரத்தம் கொட்டுவது, ரொம்ப இன்ஃபெக்டட் உண்டாக மாறும்போது அந்த அறையில் வெரிகோஸ் வெயின் சார்ந்த நோயோடு யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த அறை முழுவதுமே துளி கூட யாருமே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு புண்ணாக மாறிவிடுவது அப்படிங்கிறது தான் வெரிகோஸ் வெயினுடைய 5ஆவது நிலை. ஒருவேளை சர்க்கரை நோயோடு சேர்ந்த வெரிகோஸ் வெயின் நோயாக இருக்குன்னா சமயத்தில் அதற்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய அவசர கதி கூட ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு பயங்கரமான நோயாக வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் கூட வெரிகோஸ் வெயினை குணப்படுத்துவதற்கு சுலபமான 5 விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் வீட்டிலேயும் செய்யலாம், மருத்துவ ஆலோசனையோடும் எடுத்துக்கொள்ளலாம். வெரிகோஸ் வெயினை குணப்படுத்த கட்டுப்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய 5 அழகான அருமருந்துகள். நிறைய முறை இதை பற்றி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். முதலாவது என்னோட ஃபேவரட் எல்10ங்க. கருப்பு எல் அல்லது வெள்ளை எல் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. இதை ஒரு காலையிலேயே எழுந்த உடனே இந்த எல்லை ஒரு அரை கிளாஸ் தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 12 மணி 1 மணி ஆகும்போது அல்லது ஒரு 4 மணி நேரம் கழித்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி மை மாதிரி அரைச்சிருங்க. அரைத்து எடுக்கக்கூடிய இந்த எல் விழுத கால்களில் எங்கெல்லாம் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் பாதிப்பு இருக்கோ அங்கேயோ, அல்லது கால் முழுவதும் பாதிப்பு இருக்குன்னா தொடையிலிருந்து கால் வரை 10 மாதிரி போட்டுருங்க. எப்படி நம்ம ஃபேஸ் பேக் போடுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக எல்10 போடுங்க. 2 காலுக்குமே போடுங்க. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து அழகாக வெந்நீர் போட்டு அதை வாஷ் பண்ணிடுங்க. இதை வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை செய்யுங்க. எந்த உட்புற மருந்துமே இல்லாமல் வெரிகோஸ் வெயினில் இருக்கக்கூடிய நோயை குறைக்க, இரத்த ஓட்டத்தை சீராக்க, வேகமாக நம்முடைய இரத்தத்தை கழிவுகாக இருக்கக்கூடிய இரத்தத்தை உடலுக்குள் கொண்டு வந்து புதிய இரத்தத்தை கால்களுக்கு பாய்ச்ச, அரிப்பு சார்ந்த மற்ற நோய்கள் வராமல் இருக்க, ஒருவேளை நீங்கள் நிலை 1, 2, 3 இருக்கீங்கன்னா அதை மாற்றி உடலை குணப்படுத்த மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா நிச்சயமாக எல்10 சொல்லலாம். என்னோட ஃபேவரட். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் குணமாயிருக்காங்க. நிறைய பேருன்னு சொல்கிறத விட ஆயிரக்கணக்கானோர் அண்ணல் லட்சக்கணக்கானோர் குணமாயிருக்காங்க இந்த வெரிகோஸ் வெயினுக்கு எல்10 கொண்டே. இரண்டாவது இந்த காலிஃப்ளவர் வெங்காயத்தாளை வைத்து செய்யக்கூடிய 10. இதுவும் ரொம்ப என்னோட ஃபேவரெட்டுங்க. பொதுவாக நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து எங்கிட்ட நிறைய பேர் பேசும்போது அவங்களுக்கு அந்த எல்10 போடுறதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலிஃப்ளவரும் வெங்காயத்தாளும் அங்கே ரொம்ப காமன். அதை எடுத்து அரைச்சி போடுவாங்க பேஸ்ட் மாதிரி. நல்லா வெங்காயத்தாள் ஒரு 10 ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயத்தாளை எடுத்து, அதே போல் காலிஃப்ளவர் ஒரு 10 துண்டு எடுத்து உள்ள மிக்சரில் போட்டு மைய அரைச்சா நல்ல வெள்ளை கலந்த ஒரு ஆஃப் ஒயிட்டில் உங்களுக்கு பேஸ்ட்டு கிடைக்கும். அதை நல்லா காலில் இருந்து அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 45 மினிட்ஸ் கழித்து வெந்நீர் போட்டு காலை கழுவணும்னா அவ்வளவு அழகாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெரிகோஸ் வெயினுடைய தாக்கம் குறையிறத பார்க்க முடியும். மூன்றாவது மருதம்பட்டை சூரணம். இந்த மருதம்பட்டை சூரணம் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். உலகத்திலேயே நீண்ட காலம் வளரக்கூடிய சில வகையான மரங்களில் முக்கியமாக இந்த மருத மரம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மருதம்பட்டை அப்படிங்கிறது இன்றைக்கு இதய நோய்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய மருந்தாக இருந்தாலுமே கூட இன்றைக்கு இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற நோய்கள், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நிணநீர் மண்டலங்களில் ஏற்படுகின்ற நோய்கள், குறிப்பாக இடுப்புக்கு கீழே நரம்புகளில் ஏற்படுகின்ற நோய்கள் வரை அனைத்து விதமான நோய்களுக்கும் நல்ல ஒரு தீர்வளிக்கக்கூடிய சுலபமான தமிழனுடைய சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு மருதம்பட்டை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மருதம்பட்டை இதய நோய்க்கு தானே, இதுக்கும் வெரிகோஸ் வெயினுக்கும் என்ன சம்பந்தம். நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து வரும்போது எங்கிட்ட கேட்பாங்க, தொலைபேசியில் நேரலையில் பேசும்போது மருதம்பட்டை சூரணத்தை பால் கஷாயமாக வைத்து சாப்பிடுவது எப்படி நாம் பரிந்துரைக்கக்கூடிய ஒன்று. அவங்க அந்த பால் கஷாயமாக வைத்து சாப்பிடும்போது அவ்வளவு சிறந்த மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். மதுரைக்கு பக்கத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு தலைமை ஆசிரியர் என்னை பார்த்துருந்தார். 52 வயது, இன்னும் 6-7 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஆனால் காலில் ஃபுல்லாக வெரிகோஸ் வெயின். கால் எப்படி இருந்ததுன்னா ஷேப்பே மாறி போயிருந்தது. 2 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் 2 ஆப்ரேஷனும் அவருக்கு பெருசாக உதவி செய்யலை. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலையோடு என்னை பார்த்துருந்தார். அவருக்கு பெருசாக இந்த மருந்துகள் எடுப்பதில் ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்போ நான் அவருக்கு எல்பத்தை பற்றியும் அதே போல் மருதம்பட்டையை எப்படி பயன்படுத்துகிறோம் பால் கஷாயமாக வைத்து அப்படிங்கிறத அவங்க வீட்டுக்காரமாக கிட்ட சொல்லி அதை ஒரு 3 மாதம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 மாதம் கழித்து வரும்போது அவருடைய வீக்கம் குறைந்திருந்தது, காலுடைய நிறம் கருப்பு நிறத்திலிருந்து மாறி இருந்தது, கால்கள் வலியற்று இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு 3 மணி 4 மணி சாயந்தரத்தில் ஆகும்போது காலை வச்சு நடக்கவே முடியல, சாஞ்சி சாஞ்சி நடப்பேன் சார். இப்போ இந்த மருதம்பட்டையும் எல்பட்டும் நான் பயன்படுத்திய பிறகு என்னுடைய கால்கள் அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குது சார், மகிழ்ச்சியான விஷயமா இது இருக்குது எனக்கு சொன்னார். அந்த அளவுக்கு மருதம்பட்டை ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 4வது அட்டைப்பூச்சி கடிக்கக்கூடிய ஒரு சிகிச்சைங்க, ஜலௌகா சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்துடைய மிகப்பெரிய வரப்பிரசாதங்களில் ஒன்று, நம்முடைய சிறப்பு சிகிச்சைகள்லையும் ஒன்றுன்னு சொல்லலாம். பொதுவாக அந்த அட்டைப்பூச்சி என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம உடம்புல எங்கெல்லாம் இரத்த ஓட்டத்துடைய பாதிப்பு இருக்கோ நம்முடைய சித்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எல்லா இடத்துலையும் நேரடியாக நாம் அறுவை சிகிச்சை மூலம் கையாள முடியாது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய சில இரத்த குழாய்கள், வர்மங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல கையை வச்சாலே உதிரப்போக்கு ஏற்பட்டே நமக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் என்ன செய்து நாம் இந்த இரத்தத்தை, கழிவாக இருக்கக்கூடிய இரத்தத்தை வெளியில் எடுத்து ப்ரெஷரை குறைத்து இந்த காயங்களை ஆற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த மிக அழகான ஒரு சிகிச்சை எது தெரியுமா? நிச்சயமாக இந்த அட்டைப்பூச்சி கடிக்க வைக்கிறது தான். இந்த அட்டைப்பூச்சி எடுத்து சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறைகள் படி எங்கெல்லாம் நமக்கு அந்த இரத்த குழாய்களில் அழுத்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த அழுத்தத்திற்கு ஏற்றாற் போல இந்த அட்டைப்பூச்சியை வைத்து கடிக்க செய்யும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் அந்த அட்டைப்பூச்சி இரத்தமாக குடித்து வெளியேறி விடுவதை பார்க்க முடியும். ஒரு மணிகண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்த சைக்கிள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி. கீழ்மட்டத்திலிருந்து அப்படியே முன்னேறி ஒரு ஜெனரல் மேனேஜர் வரலாம் போயிருக்காரு. அதுக்கு அடுத்த நிலைக்கு போவதற்கும் அவர் தயாராக இருக்கார். ஆனால் அவர் காலில் பார்த்தீங்கன்னா 2 கால்லையும் வெரிகோஸ் வெயின்ஸ், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டு. கடைசியில் அவங்க வீட்டில் இல்லை வேலை பார்த்தது போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகுங்கன்னு பசங்கள்லாம் ஒரே ப்ரெஷர். ஏன்னா கால்லாம் புண்ணாயிடுச்சு. காலையில் அவர் கட்டு கட்டிட்டு ஆஃபீஸ் போவார். ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வந்தவுடனே அந்த கட்டை கழட்டி மாற்றுவதுக்குள்ளே அவ்வளவு துர்நாற்றம் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, ஆஃபீஸில் இருக்க உயர் அதிகாரிகள்லாம் நீ பேசாமல் ஒரு விஆர்எஸ் வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சின்ன வயசு, இன்னும் நிறைய பதவியில் போகக்கூடிய திறமை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு முறை வருத்தத்தோடு என்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பார்த்தார். அப்போ அவருக்கு நான் எல்லாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு 6 நாட்களுக்கு நெய் மருந்து கொடுத்து பேதிக்கு கொடுத்து உடலை சுத்தி செய்து பிறகு இந்த வாரம் ஒரு முறை அட்டைப்பூச்சியை வைத்து கடிக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். 3 மாத காலம் வாரம் ஒரு முறைங்கிற மாதிரி. இந்த 3 மாத காலத்தில்
இந்த நோய் ஆரம்பிப்பதற்கு முன்பு அவருடைய கால் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி காலில் இருக்கக்கூடிய காயங்களும் புண்களும் அனைத்துமே ஆறிப்போய் கால் முழுமையாக மாறிவிட்டதை பார்த்தோம். அவர் இன்றும் என் கூட தொடர்பில் இருக்கார். அவரோட ரெஃபரன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் நம்ம அம்பத்தூர் மருத்துவமனைக்கு இந்த வெரிகோஸ் வெயின்காகவும் தீராத வெரிகோஸ் அல்சருக்காகவும் வந்து சிகிச்சை எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கோம். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையை புரிந்து கொள்ளாமல் இது ரொம்ப லேட் ஆகும், அது குறைவாகும், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு என்ன செய்யறதுனே தெரியாமல் புண்களோடு இதுதான் தலைவிதி போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த அட்டைப்பூச்சியை கடிக்க வைத்து உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட இரத்தத்தை எடுக்கக்கூடிய ஒரு உயரிய சிகிச்சை, தமிழர்களுடைய சிறந்த சிகிச்சை, ஆயுர்வேத மருத்துவத்துடைய சிரேஷ்ட சிகிச்சைகளில் ஒன்று. அந்த சிகிச்சையை நம்ம செய்யும்போது எவ்வளவு நாட்பட்ட ஆறாத அந்த கட்டிகளாக புண்களாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாற்றங்களாக இருந்தாலும் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். நான் சொன்ன இந்த 4 விஷயங்கள் ரொம்ப சுலபமானதான. மருதம்பட்டை பால் கஷாயமாக சாப்பிடுவது, 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 1 கரண்டி மருதம்பட்டை இட்டு கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து எடுக்கக்கூடிய அந்த மருதம்பட்டையுடைய பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுவது. எல்லை கொண்டு பத்து இடுவது, காலிஃப்ளவர் வெங்காயத்தாளை கொண்டு பத்து இடுவது. 4வது, ரொம்ப தீவிரமாக 5ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெரிகோஸ் வெயின் நோயாக இருந்தால் அட்டைப்பூச்சியை கொண்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட இரத்தத்தை எடுத்து விடுவது. இந்த 4 விஷயங்களும் ரொம்ப சுலபமானது. ஒருவேளை இந்த 4ம் செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஹெல்த்கேர் மாத்திரைகள். இந்த ஹெல்த்கேர் மாத்திரைகளை போல ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு வெரிகோஸ் வெயினை தடுக்க, குணமாக்க, ரொம்ப 5ஆம் நிலையில் இருந்தால் கூட நோயுடைய தீவிரத்தை குறைக்க ஒரு சிறந்த மருந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். என்னுடைய அனுபவத்தில் வெரிகோஸ் வெயின் சார்ந்த நோயாளிகளை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் கடந்த 25 வருடங்களில். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான காரணம், ஒவ்வொரு வகையான நிலை. ஆனால் இவங்க எல்லாருக்குமே காமனாக தீர்வு கொடுத்த 2 விஷயங்கள். ஒன்று மருதம்பட்டையில் செய்யக்கூடிய பால் கஷாயம், மற்றொன்று ஹெல்த்கேர் மாத்திரைகள். இந்த ஹெல்த்கேர் மாத்திரைகளை காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கால்களில் இருக்கக்கூடிய சோர்வு, கால்களில் இருக்கக்கூடிய கனத்தன்மை, இரத்த குழாய்களுடைய அழுத்தத்தால் ஏற்படுகின்ற சிரமங்கள்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். நான் சொன்ன 4 விஷயங்கள் தான் பிரதானியம். யாருக்கெல்லாம் இந்த 4 பண்ண முடியாதோ அவங்க மட்டும் ஹெல்த்கேர் மாத்திரைகளை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. வெரிகோஸ் வெயின் தீர்க்க முடியாத நோய் அல்ல. அறுவை சிகிச்சை மட்டும்தான் அதற்கு தீர்வும் இல்லை. அறுவை சிகிச்சை இல்லாமல் வெரிகோஸ் வெயின் தீர்ப்பதற்கு இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற முடியுமான்னு பார்த்தோம்னா போதும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டி சோஷியல் குரூப்பில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வெரிகோஸ் வெயின் சார்ந்த சந்தேகங்களோ அல்லது எல்-10 அல்லது வெங்காயத்தாள் 10 அல்லது மருதம்பட்டை பால் கஷாயம் அல்லது இந்த அட்டைப்பூச்சியை கொண்டு இரத்த சுத்தி செய்து இந்த நோயை தீர்க்கக்கூடிய சிகிச்சையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் போது பதிலளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.